வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஆக்சுவலாக டிரான்சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டிரான்சிஸ்டரில் பயாசிங் பார்த்தோம், இன்புட் சிக்னல் எப்படி ஆம்பிளிஃபை ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, சிக்னல் எதுவும் இன்புட்டில் கொடுக்காம டிசி சப்ளை மட்டும் கொடுத்துட்டு ஒரு டிரான்சிஸ்டர் காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட் இஸ் டிசைன் இன் சச் அ வே தட் அதிலிருந்து ஒரு ஏசி அவுட்புட் எடுக்க முடியுமா? அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட் ஒரு ஆசிலேஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஆசிலேட்டராக ஃபங்க்ஷன் ஆக முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணாங்க. அதன் விளைவாக வந்தது தான் ஹார்ட்லி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச ஒரு ஆசிலேட்டருக்கு பேர் ஹார்ட்லி ஆசிலேட்டர். அதில் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படின்னு இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆசிலேட்டரும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லி ஆசிலேட்டர். ஸோ ஹார்ட்லி ஆசிலேட்டருங்கிறது ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டு சர்க்யூட். இந்த டிரான்சிஸ்டர் பேஸ்டு சர்க்யூட்டுக்கு நம்ம டிசி சப்ளை இன்புட்டாக கொடுக்கும் பொழுது அவுட்புட்டில் அதில் ஏசி ஆசிலேஷன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹார்ட்லி ஆசிலேட்டர் ரொம்ப வைடராக யூஸ் பண்ணப்படுது, நிறையா யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் பாப்புலர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய அடாப்டபிலிட்டி ஃபார் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இந்த ஹார்ட்லி ஆசிலேட்டரை நம்ம வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ண முடியும், இதை ஈஸியாக டியூன் பண்ண முடியும், ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படிங்கிறனால ஹார்ட்லி ஆசிலேட்டர் ரொம்ப வைடராக யூஸ் ஆகுது. இது ரொம்ப வெரி பர்டிகுலராக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரேடியோ ரிசீவர்ஸில் லோக்கல் ஆசிலேட்டராக இந்த ஹார்ட்லி ஆசிலேட்டர் யூஸ் ஆகுது. ஹார்ட்லி ஆசிலேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹார்ட்லி ஆசிலேட்டருடைய சர்க்யூட்ஸை நம்ம வரைஞ்சிடலாம். இதுவும் ஒரு காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் பேஸ்டு சர்க்யூட்டாக தான் நம்ம வரைய போகிறோம். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த எல்லாத்துலேயும் கலெக்டரில் ஒரு ரெசிஸ்டர் இருந்திருக்கும். இங்கே ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக் இருக்குது. சோக் அப்படின்னா என்னென்னு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக் இருக்குது. அண்ட் தென் இங்கே VCC சப்ளை இருக்குது. பிறகு இன்புட்டில் வோல்டேஜ் டிவைடருக்காக 2 ரெசிஸ்டருடன் கூடிய சர்க்யூட் செட்டப் இருக்குது. இது தவிர எமிட்டரில் ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர் காம்போசிஷன் இருக்குது. These are all connected together in the bottom and grounded. Then இங்கே ஒரு variable capacitor, then இந்த side 2 இண்டக்டர், இது ரெண்டும் இங்கே ஒரு இன்புட் கெப்பாசிட்டர் வழியாக கனெக்ட் ஆகுது. இது ஜங்ஷன், இங்கே இந்த இடம் ஜங்ஷன், இங்கே இந்த இடம் ஜங்ஷன், இங்கே இந்த இடம் ஜங்ஷன், இங்கே இந்த இடத்துல ஜங்ஷன். தென் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து இந்த அவுட்புட் இங்கே வந்து ரைட். இந்த விசிசியை நம்ம கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கலாம். விசிசி இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஜம்பர், ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இது ஜங்ஷன். தென் இது ஜங்ஷன், திஸ் இஸ் அவுட்புட். ஓகே. ஸோ இந்த கெப்பாசிட்டர் C1, இந்த கெப்பாசிட்டர் C2, இது C, this is L1 and this is L2. இது ரெசிஸ்டர் R1, ரெசிஸ்டர் R2, இது ரெசிஸ்டர் RE, இது கெப்பாசிட்டர் CE. It is an NPN transistor.
So NPN transistor, so this is emitter, it is base, and this is collector. இந்த ஒரு டிரான்சிஸ்டருக்கு ஒரு நம்பர் சொல்லணும் அப்படினால் ஒரு காம்பனண்ட் வேல்யூ சொல்லணும், நம்ம மார்க்கெட்டில் லோக்கல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டருடைய வேல்யூ சொல்லணும்னா BC547 அப்படிங்கிறது ஒரு அவைலபிள் டிரான்சிஸ்டர். ஸோ இதுதான் ஒரு ஹார்ட்லி ஆசிலேட்டருடைய சர்க்யூட் டயக்ராம். ஒரு ஹார்ட்லி ஆசிலேட்டருடைய ஒரு வெர்ஷன், இட்ஸ் ஒன் வெர்ஷன் ஆஃப் த ஹார்ட்லி ஆசிலேட்டர். இப்போது இந்த ஹார்ட்லி ஆசிலேட்டரில் சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இங்கே கலெக்டர் சப்ளை வோல்டேஜ் இருக்குது. கலெக்டர் சப்ளை வோல்டேஜிலிருந்து கலெக்டருக்கு ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். தென் வோல்டேஜ் பயாசிங் டு த டிரான்சிஸ்டர் வந்துட்டு R1 R2 RE வழியாக தரப்படுது. இதில் வோல்டேஜ் டிவைடராக R1 R2 ஆக்ட் ஆகும், அதுதான் பயாஸுக்கு ரெஸ்பான்சிபிள். REங்கிறது சர்க்யூட் ஸ்டெபிலைசனுக்கான எமிட்டர் ரெசிஸ்டர். இப்போ இங்கே C1 அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் ஸ்டேஜில் உள்ளார ஏசி சிக்னல் மட்டும் உள்ளே போகணும். இங்கே இருக்கக்கூடிய பயாசிங் பொட்டன்ஷியல் இந்த டேங்க் சர்க்யூட்டோட ரிவர்ஸில் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் C1. இந்த CA அப்படிங்கிறது வரக்கூடிய ஆம்ப்ளிஃபைட் சிக்னல் இங்கே ரெசிஸ்டிவ் லோடு வழியாக போகாமல் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக போகணும். ஏசி காம்பனண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்காக ஆசிலேட்டரி காம்பனண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான பாத்துக்காக இந்த CE. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய C2 அப்படிங்கிறது இந்த கலெக்டர் காம்பனண்ட்லேருந்து உள்ளார ஏசி காம்பனண்ட் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய டேங்க் சர்க்யூட் போகணும் அப்படிங்கிறதுக்காக டிசி காம்பனண்ட் கலெக்டரோடையும் ஏசி இந்த சர்க்யூட்டோட பயாஸ் ஆகிருக்கும்போது டிசி காம்பனண்ட் ஏசி மட்டும் டேங்க் சர்க்யூட் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த C2 சர்க்யூட்டும் இங்கே இந்த பாயிண்டில் அவுட்புட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இங்கே ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்கில் ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரை வேரி பண்ணுறதன் மூலமாக இந்த சர்க்யூட்டுடைய ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ண முடியும். இங்கே 2 இண்டக்டர் இருக்குது, L1 L2ன்னு. இந்த 2 இண்டக்டரும் அல்டுகெதராக இது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக ஒர்க் ஆகும். L1 and L2 will serve as an auto transformer. அண்ட் இதில் வந்துட்டு இந்த 2 இண்டக்டன்ஸ் ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இப்போ இந்த சர்க்யூட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க்கிங் ஆஃப் திஸ் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த சப்ளை ஆன உடனே கலெக்டர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கலெக்டர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலெக்டர் கரண்ட் இங்கே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் சியை வந்துட்டு சார்ஜ் பண்ணோம். கலெக்டர் கரண்ட் வில் சார்ஜ் த கெப்பாசிட்டர் சி. கெப்பாசிட்டர் சி வந்துட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த கெப்பாசிட்டர் சியில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் இண்டக்டன்ஸ் L1 and L2 வழியாக ஃப்ளோ ஆகும். அது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக ஆக்ட் ஆகும். ஸோ L1 L2 வழியாக ஃப்ளோ ஆகும்போது இந்த டேங்க்லேருந்து ஒரு ஆசிலேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஆசிலேஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது இங்கே ஒரு ஏசி ஆசிலேஷன்ஸ் கிரியேட் ஆகிடுது. இந்த கிரியேட் ஆன ஏசி ஆசிலேஷன்ஸ் IB வழியாக உள்ளே போகுது. இந்த C1 கெப்பாசிட்டர் வழியாக இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே போகுது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது இட் இஸ் கெட்டிங் ஆம்பிளிஃபைட் அண்ட் கம்மிங் அவுட் ஹியர். இங்கே வரும்பொழுது திரும்பியும் இது C2 கெப்பாசிட்டர் வழியாக ஃபீட்பேக் டு கெப்பாசிட்டர் C இந்த டேங்க் சர்க்யூட்கே போகுது. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா C2லேருந்து இந்த டேங்க் சர்க்யூட்டுக்கு போகும்போது ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். தென் இந்த டேங்க் சர்க்யூட்லேருந்து டிரான்சிஸ்டர் ஜம்ப் ஆகி வரும்பொழுது ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வரும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்துடுறதுனால ஸோ ஃபேஸ் ஷிஃப்ட் 360 டிகிரி நமக்கு அச்சீவ் ஆகிடுது. அப்படிங்கிறதுனால இந்த ஃபீட்பேக் வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆயிரும். ஸோ ஃபீட்பேக் பிகம்ஸ் பாசிட்டிவ். தட் இஸ் எசென்சியல் ஃபார் த சஸ்டைன்டு ஆசிலேஷன் ப்ரொடக்ஷன். ஸோ அதனால் ஆசிலேஷன்ஸ் நமக்கு கிடச்சிட்ருக்கோம். இப்போது இங்கே இந்த டேங்க் சர்க்யூட் இருக்கக்கூடிய L1 L2 C இதனால் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஆசிலேஷன்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி நம்ம எழுதணும்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்
அப்படிங்கிறது 1/2 pi square root of LC அப்படின்னு இருக்கும். வேர் L அப்படிங்கிறது L1 plus L2 plus 2M அப்படி வரும். L1 L2 அப்படிங்கிறது inductance of the coil 1 and 2. M அப்படிங்கிறது வந்துட்டு mutual inductance. ஸோ L அப்படிங்கிறது இங்கே வந்து self inductance. M அப்படிங்கிறது mutual inductance அப்படின்னு வந்துடும். And ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த சர்க்கியூட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி வந்துச்சு, வாட் இஸ் த டெரிவேஷன் ஃபார் திஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். டெரிவேஷன் ஃபார் த ஃப்ரீக்வன்சி. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃப்ரீக்வன்சி ஸோ ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பிரஷன் நம்ம அப்டைன் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கியூட்டை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கீப் திஸ் டேங்க் அண்ட் திஸ் டிரான்சிஸ்டர், லெட்ஸ் ஸ்கிப் அதர் ஆக்சிலரி காம்பனன்ட்ஸ். ஸோ தட் நமக்கு இந்த சர்க்கியூட் எப்படி மாறிடும் அப்படின்னா இப்படி மாறிடுது. ஸோ இப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் இங்கே 2 okay, that's it. So this is grounded. இங்கே L1 இருக்கு, L2 இருக்கு, இங்கே கெபாசிட்டர் இருக்கு, ரைட். ஸோ இதுதான் சிம்பிளிஃபைடு சர்க்கியூட். இப்போ இந்த சிம்பிளிஃபைடு சர்க்கியூட்டுக்கு நம்ம வந்து இம்பிடன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா we ignore all other resistive components. So now impedance of this circuit, impedance of the tank circuit எழுதணும் அப்படின்னா see என்ன ஆகுது, இங்கே tank circuitல ஒரு oscillations produce ஆகுது, அந்த oscillations getting amplified in the transistor and tank circuit இங்கிருந்து feedbackல tank circuit produces ஒரு 180 degree phase shift and that transformer produces another 180 degree phase shift, so that positive feedback achieved and in that way the oscillations are existing forever, right. இப்போ இங்கே அந்த லாசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கிறனால இந்த சர்க்கியூட்டில் வரக்கூடிய லாசஸ் காம்பன்சேட் ஆகி கண்டினியூஸாக நமக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறக்க நமக்கு இங்கே இந்த இடத்துல அவுட்புட்டில் சிக்னல் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ அதில் நம்ம இந்த ரெசிஸ்டிவ் காம்பனன்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த டேங்க்கு டிரான்சிஸ்டர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கியூட் வரைஞ்சிருக்கோம். அதுக்கான இம்பிடன்ஸ் ஆஃப் த டேங்க் சர்க்கியூட் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இம்பிடன்ஸ் வரும். ஸோ காம்ப்ளெக்ஸ் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது இஜெட் போட்டோம்னா இது வந்துட்டு ஜே ஒமேகா L1 ஃபார் இந்த ஃபஸ்ட்டு இண்டக்டன்ஸ் ப்ளஸ் ஜே ஒமேகா எம், அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ், தென் ஜே ஒமேகா L2 இது இண்டக்டன்ஸ் ஃபார் செகண்ட் இண்டக்டன்ஸ் அண்ட் ஜே ஒமேகா எம் திஸ் இஸ் ஃபார் second mutual inductance for the second coil, then 1 by j omega c for the impedance of capacitor. So இப்போ இதை நம்ம வந்து what we can write, j omega காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே L1 இருக்கும், இங்கே M இருக்கும், இங்கே L2 இருக்கும், இங்கே இன்னொரு M இருக்கும். இங்கே J வெளியே எடுக்கணும்னா நியூமினேட்டரில் இருக்கணும், பட் டினாமினேட்டரில் இருக்குது. நியூமினேட்டர் போகணுன்னா யூ கேன் புட் மைனஸ் அண்ட் அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துக்கலாம். ஸோ தட் மைனஸ், தென் ஒமேகா வெளியே எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒமேகா இங்கே நியூமினேட்டரில் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ தட் ஒமேகா ஸ்கொயர் சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் Z, right? But this impedance is 0 at resonant frequency.
when omega equal to omega r at that time z equal to 0. In that case, what will become 0? J omega z equal to 0, so that j omega L1 plus L2 plus 2m minus 1 by omega square c equal to 0. Now this term cannot be 0. J omega cannot be 0 because where omega, this is omega r, because under omega r this term becomes 0. So because here the frequency component cannot be 0, so this term, the terms within the bracket will be 0, so that L1 plus L2 plus 2m, which is equal to, let me bring this to the right hand side, 1 by omega square c. Okay, then we have to rewrite this for in terms of expression for frequency, resonance frequency, so that you have to rewrite these terms for omega square r. As we have to rewrite this equation for omega square r, you can write omega r square, which is equal to 1 over L1 plus L2 plus 2m multiplied by c, or if you want omega r, then 1 by square root of L1 plus L2 plus 2m into c, or we can write omega r, which is equal to 1 by 2 pi 1 by square root of LC, where L equal to L1 plus L2 plus 2m. So this is for angular frequency. Omega is angular frequency. Now if you rewrite this equation for linear frequency, then f equal to omega pi 2 pi, so that this becomes 1 by 2 pi square root of LC. So this is the expression for frequency of the Hartley oscillator. So frequency of the Hartley oscillator can be determined using this function. It's a simple derivation for frequency. Okay, we have applied this condition. If you want to get a sustained oscillation, then at the resonant condition the impedance would be equal to 0. So by assuming this condition, the rest of the derivations were obtained. So this is all about Hartley oscillator and its theory. நம்ம next பார்க்க போற டாபிக் வந்து மாடுலேஷன். இப்போ ரேடியோ ஸ்டேஷன், ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனில் அல்லது வேறு எந்த ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் ஆகட்டும் இல்லை ஒரு ஆடியோ ஆகட்டும், அதை நம்ம ஒரு இடத்துல இருந்து டிஸ்டன்ட் பிளேசஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து அதே ஆடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை அப்படியே நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிட முடியாது. என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னலோட மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸான சிக்னலை தான் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி சிக்னலை மிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் மாடுலேஷன். ஸோ இந்த மாடுலேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து சிக்னல் டிரான்ஸ்மிஷனில், ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கில் யூஸ் பண்ணப்படுது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாடுலேஷன் இதில் ரெண்டு இருக்கு. சிக்னல் இது ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கும். அடுத்தது கேரியர், இது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ மாடுலேஷன் எப்படி பண்றது? மாடுலேஷன் அப்படின்னா என்னன்னா, சூப்பர் இம்போசிங் ஆஃப் AF signal on RF signal. நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் சிக்னலை ஹை ஃப்ரீக்வன்சி ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கேரியர் சிக்னலோட சூப்பர் இம்போஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மாடுலேஷன். ஸோ இதில் ஒன்று சிக்னல், ரெண்டாவது கேரியர். ஆஃப்டர் மாடுலேஷன் ரிசல்ட்டிங் வேவ்க்கு பேர்
modulated wave. Modulated wave. So இதுக்கு definition, modulation க்கு definition என்ன அப்படினா, modulation is a process by which some properties of the carrier signal, carrier wave is varied in accordance of audio frequency signal. Right? So definition enna, modulation ka definition, some properties, it is a process by which some properties of the carrier wave is varied in accordance with the AF signal. என்ன அர்த்தம், நம்ம ஆடியோ frequency சிக்னலை கேரியரோட சூப்பர் இம்போஸ் பண்ணும் பொழுது கேரியர் frequencyயோட ஒரு சில ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி that will vary in accordance with the audio frequency. Audio frequency சிக்னலை பொறுத்து கேரியரோட ப்ராப்பர்ட்டி மாறும். அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்சை நம்ம வந்துட்டு திரும்ப ட்ரேஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இன் ரிட்டர்ன் அந்த நம்ம உள்ளார மாடுலேட் பண்ணி இருக்கக்கூடிய, உள்ளார மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்மளுடைய சிக்னல், ஆடியோ frequency சிக்னல் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதா. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன், என்ன டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதை பார்க்கறதுக்காக இந்த கேரியர் வேவ் இருக்கு இல்லையா, இந்த கேரியர் வேவ்க்கான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று எழுதுறோம்னா, ஸோ we can write carrier wave is equal to EC cos omega c plus theta அப்படின்னு எழுதலாம். இதுதான் கேரியர் வேவ்க்கான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இதுல EC அப்படிங்கிறது peak magnitude or peak amplitude of the signal, and omega c அப்படிங்கிறது angular frequency. theta அப்படிங்கிறது phase of the signal, phase of the wave, phase. இப்போ some property அப்படிங்கிறது, இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது magnitude, angular frequency, phase, இதுல ஏதாவது ஒண்ணு will vary in accordance with the audio frequency signal. என்ன vary ஆகும் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் மாடுலேஷன் அப்படிங்கறத பொறுத்து vary ஆகும். இப்போ இதுல there are three types of modulation. There are three types of modulation we can define. One, amplitude modulation. Second, frequency modulation. Third, phase modulation. இப்ப amplitude modulation இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, the peak magnitude of the carrier signal will change in accordance with the audio frequency signal. That is, EC will be varied while omega c and theta will not change. These won't affect it. So these won't affect it. Okay. At the same time, if it is a frequency modulation, so நம்மளுடைய சிக்னல் வந்து frequency-யோட, கேரியரோட frequency-யோட மாடுலேட் ஆயிருச்சு அப்படின்னா omega c will be vary, whereas EC and theta will not vary. On the other hand, phase modulated processor இருந்ததனால் அங்க theta will be vary, at the same time EC and omega c will not vary. So என்ன type of modulation அப்படிங்கறத பொறுத்து என்ன parameter audio frequency signal பொறுத்து vary ஆகும் அப்படிங்கிறது determine ஆகும். இப்ப amplitude modulationல எப்படி அதனுடைய
இந்த பீக் மேக்னிடியூட் வேரி ஆகுது அப்படிங்கறத ஒரு பிக்சர் மூலமா நம்ம பார்க்கலாம். சோ ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன். ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன்ல let's take AF signal அப்படிங்கிறது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு AF சிக்னல் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா இதனுடைய கேரியர் எந்த மாதிரி இருக்கும்னா கேரியர் வந்து high frequency signal, so it will look like this. Uniform இருக்கும், right? Then modulated signal. So modulated signal எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா will look like this. So இதுக்கு உள்ளார high frequency signal இருக்கும், right? என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா இது audio frequency signal, low frequency signal. Audio frequency signal is low frequency. Radio frequency is high frequency. Low frequency na number of oscillations per second வந்து கம்மியா இருக்கும், high frequency na number of oscillations per second வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். So இந்த carrier, இந்த audio frequency signal இந்த carrier ஓட amplitude modulate பண்ணனும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த amplitude தகுந்த மாதிரி amplitude of the audio frequency க்கு தகுந்த மாதிரி இங்க peak magnitude of இந்த peak amplitude value ஓட peak வந்து change ஆகும். பாருங்க இங்க decrease decrease increase decrease இது மாறி மாறி இந்த peak magnitude change ஆயிட்டே இருக்கும். இந்த change will in accordance இந்த இப்ப top பாத்தீங்க அப்படினா it will look like this. இத ஃபாலோ பண்ணும், right? So the magnitude of the high frequency signal இந்த low frequency signal உட்கார்ந்திருக்கு, so that இது பேர் வந்துட்டு amplitude modulation. So amplitude, the property of the carrier wave la amplitude, the peak magnitude changes in accordance with the signal. So this is for amplitude modulation. Okay, then so next வந்து இதுல இருந்து இந்த high frequency signal subtract பண்ணிட்டு நமக்கு திரும்பியும் receiver endல audio frequency கிடைச்சிரும். அடுத்ததா frequency modulation. frequency modulation எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா இதுல low frequency signal இந்த மாதிரி இருக்கு அப்படினு வெச்சிட்டோம்னா high frequency signal இந்த மாதிரி இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க. சோ இது audio frequency signal, இது radio frequency signal. இப்ப modulated signal எப்படி இருக்கும்னா assuming that this is a constant magnitude. So modulated signal ல எப்படி இருக்கும்? So இதுல actually இந்த magnitude எல்லாம் காமனா கான்ஸ்டன்ட்டா இருக்கு, magnitude will not change. ஆனா frequency பார்த்தோம்னா இதனோட frequencyயும் இதனோட frequencyயும் வேற வேற, right? This frequency will change. The frequency the property of the frequency will change in accordance with the property of the audio frequency signal. So நம்ம இங்க audio frequency signal யூனிஃபார்மா இருக்க மாதிரி காமிச்சிருக்கோம். ஒரிஜினலா ஒரு ஸ்பீச் சிக்னல் எடுத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்காது, நான் யூனிஃபார்மா இருக்கும் இல்லையா? சோ அந்த நான் யூனிஃபார்மிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆடியோ ஃப்ரீக்வென்சி சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இங்க அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ஃப்ரீக்வென்சி கேரியர் வந்து யூனிஃபார்மா இருக்க ஃப்ரீக்வென்சி டிஸ்டார்ட்டடா இருக்கும். சோ இதுதான் frequency modulation, modulated signal, right? இப்ப ரிசீவர் எண்ட்ல இந்த ஹை frequency சிக்னல் இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினா ரா ஹை frequency சிக்னல் என்ன ஹை frequency சிக்னல்ல நம்ம சிக்னலை மாடுலேட் பண்ணிருக்கோம், அந்த ஹை frequency சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா சிக்னல் நமக்கு ரிட்டர்ன்ல கிடைச்சிரும். அதுக்கு அப்புறம் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபேஸ்ல இன்ஸ்டன்டேனியஸ் ஃபேஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து மாடுலேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேரு ஃபேஸ் மாடுலேஷன்.
முன்னாடி AM radios or medium wave transmission எல்லாமே இந்த பேசிஸ்ல இருந்துச்சு. இப்போ நம்ம மொபைல்ல கேட்கக்கூடிய FM ரேடியோஸ் அல்ல சின்ன ஹேண்ட்செட்ல இருக்கக்கூடிய இந்த FM ஸ்டேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த FM ஸ்டேஷன் அப்படிங்கிறது FM ரேடியோஸ்ங்கிறது அங்க யூஸ் பண்ண frequency modulation அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ரேடியோ பிராட்காஸ்ட் பண்ற ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம FM ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். AM ரேடியோ மாடுலேஷனோட FM மாடுலேஷன் இஸ் சுப்பீரியர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கிளாரிட்டி, பேண்ட்வித், நேரோ பேண்ட்வித், நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன பேண்ட்வித்துக்குள்ள பிராட்காஸ்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இதெல்லாம் வச்சு frequency modulation is more popular all over the globe. நிறைய வந்துட்டு FM சேனல்ஸ் இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல கூட சூரியன் FM அந்த மாதிரி நிறைய FM சேனல்ஸ் எல்லாம் வந்து இந்த frequency modulation யூஸ் பண்ணிதான். கொடைக்கானல் ரெயின்போ, FM ரெயின்போ, அந்த மாதிரி ரேடியோ மிர்ச்சி இதெல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஸோ இது அதெல்லாமே frequency modulation பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அண்ட் ஃபேஸ் மாடுலேஷன் ஃபேஸ்ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா ஃபேஸ் மாடுலேஷன் அதுல வந்து நம்ம ரொம்ப டீப்பா போகல. Okay, these are the two widely used modulation concepts in radio broadcasting system. So modulation, what is modulation, what are the types of modulation, how it is achieved அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரொம்ப டூ டெக்னிக்கலா போகல because it is not in your syllabus. Okay, so with that let me stop this video. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை எனேபிள் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை வந்துட்டு அவைல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு நாங்கள் ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜோதிமுருகன் ருத்ரமூர்த்தி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.